ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா உப்புமா ரெசிபி கோகோனட் மில்க் ஆட் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் நல்லா ரவையை வறுத்தெடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டரை விட்டு தேவைக்கேற்ற கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸையும் போட்டு நல்லா வதக்கி அதோட குட்டி குட்டியாக வெட்டின ஒனியன், கேரட், கோவாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ற உப்பும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வறுத்து வச்சிருந்த ரவாயை அதோட கொட்டி நல்லா கிளறி ஒரு ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வடிவாக கிளறிட்டு அதுக்கு பிறகு என்கிட்ட இருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதோட நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒரு 2 to 3 நிமிஷம் வடிவாக நீங்கள் கிளறி எடுத்தாலே நம்மளோட உப்புமா ரெடி ஆகிட்டுது. இதை நீங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.